Hello guys, welcome back to my channel and this is Robin. So guys, இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ஜின் ஃப்ளஷ் வந்து நல்லதா கெட்டதா அவர் வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதில் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை ரெகுலராக யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஃப்ளஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் ரெகுலராக இப்போது ஒரு 2500 3000 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறேன் ப்ரோ, மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக தேவையே கிடையாது தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 10,000, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க, ஸோ நான் கரெக்டாக சர்வீஸ் விட்டுருவோம் ப்ரோ, டைம் பண்ணிவிடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு கேட்டிங்கன்னா அதுவும் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். சர்வீஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். ஸோ இப்போ வந்து இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு பைக் இருக்குது, ஸோ உங்கள் பைக் தான் அது, ஒரு 4 months 5 months வந்து எடுக்கலை அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து ஃப்ளஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இது பர்சனலாக இதே பிராண்டு, ஸோ இதே வந்து 2 வாங்கினேன், இது 2 வாங்கினேன். ஸோ ஒன்று வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்ல முடியும், யூஸ் பண்ணாமல் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பார்த்தேன், ஏன்னா நான் வந்து ரெகுலராக வந்து சர்வீஸ் விடுற ஆள். ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து பெருசாக இன்ஜின் வந்து க்ளீன் ஆன மாதிரியோ ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இன்ஜின்லேருந்து எதையும் க்ளீன் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அதனால தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து ரெகுலராக விடுற ஆள் அப்படின்னா உங்களுக்கு தேவையே கிடையாது, இதனால் வந்து நமக்கு ஒரு யூஸும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 20,000 ஒரு 10-15 அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிட்டு ஃப்ளஷ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இது வந்து ரெகுலர் ஃப்ளஷ் பண்ணலாமா கேட்டால் பண்ணலாம், பட் வந்து இது வந்து வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 ml பார்த்தீங்கன்னா வந்து 170 rupees வருது இப்போ அமேசானில், இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ரொம்ப இல்லையா, இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்குறீங்க பைக் அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு பைக் வந்து தண்ணியில் விட்டுட்டீங்க, அவர் தண்ணி வந்து உள்ள இன்ஜின்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து ஃப்ளஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து சும்மா இப்போ நார்மலாக இருக்குது, பைக் வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா 3000 ஒன்ஸ்க்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது கண்டிப்பாக தேவையே இல்லை கைஸ். உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு அடிஷ்னல் காஸ்ட் தான் இது, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு 20,000 ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதாவது இதை இன்ஜின் ஃப்ளஷ் போடலாம், தப்பே கிடையாது. ஸோ இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அவர் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து சம் பிராண்ட் பார்த்திங்கன்னா வந்து இன்ஜின் ஓரிங்கு, அதாவது இன்ஜினில் வந்து ஓரிங்ஸ் வரும், அந்த ஆயில் சீல் வரும். சில பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது டேமேஜ் பண்ணுது ஆக்சுவலி. ஸோ அதை வந்து யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அந்த பிராண்ட்லாம் வந்து அதை டேமேஜ் பண்ணுது. ஸோ இது டேமேஜ் ஆகுது, நீங்கள் இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ண அந்த மாதிரி பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இன்ஜின் ஓரிங்கு, அந்த கேஸ்கெட்டு, அந்த ரப்பர் சீலன்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து இன்ஜின் ஃப்ளஷ் வாங்குறீங்களா, எது நல்ல பிராண்டட் ஒரு ட்ரஸ்டடாக இருக்கா, இது இப்போ பார்த்தீங்கன்னா 3M பிராண்ட் அண்ட் லிக்விமாலியில் இருக்குது இன்ஜின் ஃப்ளஷ். ஸோ அந்த மாதிரி பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அன்பிராண்டட்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதில் என்ன கெமிக்கல் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை டேமேஜ் பண்ணும். இன்ஜின் ஃப்ளஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில பிராண்ட் வந்து இப்பயும் டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்குது, அது நமக்கு தெரியறதில்ல. ஸோ உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், அடுத்து வந்து நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் டடா பாபாய், டேக் கேர்.